புதுச்சேரி மாநில மக்களை மதுபோதையில் வைத்துக் கொள்ளவே ரங்கசாமி ரெஸ்டோ பார்களை திறந்துள்ளதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் மகிழா காங்கிரஸ் சார்பில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், மாநில தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் மாநில தலைவர் ஏ.வி. சுப்பிரமணியன், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி மற்றும் மகிழா காங்கிரஸ் பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியினர் திரளாக கலந்து கொண்டனர். அப்போது பேசிய முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி கட்சிகள் ஆட்சிக்கு வந்து 4.5 ஆண்டுகள் முடிந்துவிட்டது. ஆனால் முதலமைச்சர் ரங்கசாமி தேர்தலின் போது மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் ஒன்று கூட நிறைவேற்றவில்லை. எதிர்க்கட்சிகள் கேட்டால் படிப்படியாக நிறைவேற்றி வருவதாக கூறி வருகிறார் என்றும், முதலமைச்சர் ரங்கசாமி படிப்படியாக நிறைவேற்றி வருவது ரெஸ்டோ பார்களைத்தான் என நாராயணசாமி பேசினார். மேலும் ஒரு ரெஸ்டோ பார்களை திறப்பதற்கு 40 லட்சம் வாங்குவதாக கூறிய அவர், ரெஸ்டோ பார்கள் திறப்பதற்கு காலையில் விண்ணப்பித்தால் மாலையில் அனுமதி கிடைத்துவிடும் என கூறினார். மேலும் மக்கள் மயக்கத்தில் இருந்தால்தான் கேள்வி கேட்க மாட்டார்கள், எனவேதான் ரெஸ்டோ பார்களை முதலமைச்சர் திறப்பதாக நாராயணசாமி குற்றம் சாட்டினார். இந்நிகழ்ச்சியினை மகிழா காங்கிரஸ் காரைக்கால் மாவட்ட தலைவி நிர்மலா தலைமையில் சிறப்பாக செய்திருந்தனர்.